அரசியலை கடந்து இன்றைக்கு தமிழ்நாட்டின் அரசியல் எப்படி இருக்கிறது? ஒரு காலத்தில் ராஜாஜிக்கும் அண்ணாவுக்குமான அரசியல், இன்றைக்கு உள்ள அரசியல் என்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கும் ஒருவருக்கும் இல்லை என்கின்ற அரசியல் தான். இந்த அரசியலை பொறுத்தவரை எடப்பாடி பேசக்கூடிய அரசியல் தெளிவுக்கு வரும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் தலை குடிவுக்கு வரும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அரசியல் புனிதத்தால் போட்டிருக்கிறது. ஆக நல்ல அரசாங்கத்தை நடத்தி முடித்திருக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு? நான் தமிழ்நாட்டு எங்கும் சட்டம் ஒழுங்கு சீரழிவு இல்லாத அமைதியான சூழலை நான் உருவாக்கி கொடுத்திருக்கிறேன். என் மக்களுக்காக 5 ஆண்டு காலத்தில் வினாடி தவறாமல் நான் உழைத்திருக்கிறேன். உழைத்த உழைப்புக்கு என் தமிழ்நாட்டு மக்கள், நீங்கள் உங்கள் தாயமானவனாக நான் உழைத்திருக்கிறேன். என் உழைப்புக்கு இன்னொரு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டால், என் சகோதரிகளே, உங்களுக்கு உதயசூரியன் பைத்தியம் பிடித்தளிக்கிறார். பைத்தியக்காரன் கிழித்தது கோவணத்துக்கும் ஆகாது என்பது போல பழனிசாமி கிழித்தது உதற்கும் ஆகாத நிலை. அவரை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன். புதுமை பெண் திட்டத்தில் கொண்டு வந்து கல்லூரிக்கு போகிற பிள்ளை கவலைப்படாமல் செல்வது 1000 கொடுத்தார். அதற்கு பிறகு மாதம் 1000 உரிமை தொகை கொடுத்தார். பொங்கல் சீர் கொடுத்தார். ஊரெங்கும் ஊடகங்களை கட்டினார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு காரைக்குடியிலிருந்து, ராசிபுரத்திலிருந்து, தூத்துக்குடியிலிருந்து, திருச்சிராப்பள்ளியிலிருந்து, மதுரையிலிருந்து அத்தனை ஊர்களிலும் கணினி பூங்கா என்று சொல்லக்கூடிய டைட்டில் பார்க்குகளை கட்டி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கினார். தமிழ்நாடு எப்படி இருக்கிறது என்று சென்னையிலே பஸ் ஏறுகிற கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பார்த்து மக்கள் புரிந்து கொள்வார்கள். கிளாம்பாக்கத்தில் ஏறி 2வது 3வது இடங்கள் யாரு என்பதற்காகத்தான் இந்த தேர்தல் நடக்க போகிறது. 2வது 3வது இடம் யாரு? இன்றைய நிலை என்ன? நாம் இவ்வளவு சாதனைகளை செய்து கொண்டு நெஞ்சு நிமிர்த்தி கொண்டு மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சி நமக்கு நிதி தர மறுக்கிறது. மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சி நமக்கு ஒத்துழைக்க மறுக்கிறது. மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சி மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தமிழகத்தை புறக்கணிக்கிறது. கல்வி நிலை கேட்டால் கைவிடுக்கிறான். நிவாரணம் நிதி கேட்டால் இல்லை என்கிறான். தமிழகத்திற்கு எது கேட்டாலும் இல்லை என்று சொன்னாலும் நீ தரவில்லை என்று சொன்னால் என்ன? என்னிடம் இருக்கக்கூடிய வரி வருவாயில் நான் உனக்கு தருகிறேன். இந்தியாவுக்கே வழிகாட்டும் திராவிட மாடல் எதிர்காலத்தில் தேசிய மாடலாக மாற்றக்கூடிய அரசாங்கத்தை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். நீ தரவில்லை என்று சொன்னால் பரவாயில்லை. என் கையிருப்பை வைத்துக் கொண்டே உலகம் விழிவிழித்து பார்க்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற நிர்வாகத்தை என்னால் தர முடியும் என்று நிரூபித்திருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பது மறுக்க முடியாத உண்மை.